வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தோஷம் நம்ம வீட்டில் இருந்தால் இந்த 5 அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த 5 அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருந்தது நமக்களால் புரிஞ்சு கொள்ள முடிந்தது அப்படின்னா வரப்போகும் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களின் சாபம் நீங்க பித்ரு தோஷத்திலிருந்து வெளிப்பட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயமாக செய்துவிட்டாலே போதும். பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்து இந்த வாழ்வை அனுபவிப்பதற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மை பெற்றவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். நம்மை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருந்தாலும் கூட அதில் கொஞ்சமாவது அவர்கள் மனம் குளிரும்படி செய்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருமே முதல்ல நம்மளையே கேட்டுக்கணும். அவங்க நம்ம கூட இருக்கும் பொழுதே அவங்களுக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா அவங்க இயற்கை எய்திய பிறகு பித்ரு கடனையாவது வருடம் நம்ம தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தலையாய கடமை அப்படிங்கிறது உண்மை. அப்படி அந்த பித்ரு கடனை யார் ஒருவர் செய்ய தவறுகிறார்களோ அவங்க வாழ்வில் நிச்சயமாக பித்ரு தோஷம் ஏற்படும். அவங்களுக்கு மட்டுமல்ல சன்னதிகளுக்கும் ஏற்படும் அப்படிங்கிறது 100% உண்மை. பித்ருகளோட மனம் வருந்தினா நிச்சயமாக அந்த தோஷத்தை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. அவங்க வருத்தம் அடைந்து நமக்கு சாபமெல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் அவர்கள் அடையும் அந்த மன வருத்தமே நமக்கு பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. பித்ரு தோஷம் நமக்கு மட்டுமல்லாமல் நம் சன்னதியர்க்கும் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த பித்ரு தோஷம் நம் வீட்டில் யாராவது ஒருவருக்கு இருந்தாலும் கூட அந்த வீட்டில் இந்த விதமான அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும். அதில் முதலாவதாக அறிகுறி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே இருந்தும் எதுவுமே வாழ்வில் நல்லது நன்மை எதுவுமே நடக்காமல் யார் ஒரு வீட்டில் இருக்கிறதோ அவர்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறது முதலாவது அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறியாக பார்த்தோன்னா யார் ஒரு வீடு எப்பொழுதுமே ஜன்னல் திறந்தாலோ கதவை திறந்து வைத்தாலோ எது செய்தாலும் லைட்டு போட்டால் தான் எங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் வருது, எப்போவுமே ஒரு இருட்டான சூழ்நிலை இருக்குது, அந்த இருட்டான சூழ்நிலையில் வாழ்வதற்கு அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த செயல் யார் ஒருவர் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் நிச்சயமாக பித்ரு தோஷம் இருப்பதற்கான இரண்டாவது அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது அறிகுறியாக எந்த ஒரு வீட்டில் நோய்வாய்ப்படுவது, அதிலும் குறிப்பாக தைராய்டு பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக ஆட்டிசம் குழந்தைகள் அந்த வீட்டில் பிறப்பதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக பித்ரு தோஷம் இருப்பதற்கான மூன்றாவது அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது அறிகுறியாக எப்பெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குதோ அப்படி கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு தவறி போச்சுன்னா, அதாவது கோவிலுக்கு கிளம்பும் பொழுது ஒரு காரியம் வந்து தடுக்கும் பொழுது, அது குறிப்பாக கெட்ட காரியமாக இருக்கும் பொழுது, அதாவது நம்ம கோயிலுக்கு கிளம்பும் பொழுது யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தி நமக்கு கேட்டு கோயிலுக்கு போவது தடுக்கப்பட்டு அந்த இறந்தவர் வீட்டிற்கு போகுமாறு ஒரு சூழ்நிலை நமக்கு வந்ததுன்னா அப்பொழுது பித்ரு தோஷம் இருப்பதற்கான நான்காவது அறிகுறியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஐந்தாவது அறிகுறியாக யார் ஒருவர் வீட்டில் கோவிலுக்கு போகும் பொழுதோ அது வீட்டிலே பூஜை செய்யும் பொழுதோ ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடத்தலாம் அப்படின்னு பேசும் பொழுதோ செய்யும் பொழுதோ தேவையில்லாத பிரச்சனை சண்டை சச்சரவு யார் ஒருவர் வீட்டில் வருகிறதோ அந்த வீட்டில் நிச்சயமாக பித்ரு தோஷம் இருப்பதற்கான அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த அறிகுறி யார் ஒருவர் வீட்டில் இருந்தாலும்
பித்ரு தோஷம் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அந்த தோஷத்தை கழிப்பதற்கு நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆராய்ந்து ஒரு ஜோதிட வல்லுநர்கிட்ட போய் கேட்டு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அதுவும் குறிப்பாக அமாவாசை நாளில் இந்த பித்ரு தோஷத்தை தீர்த்து கொள்வது, சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளிலும் நம்ம பித்ரு கடமையை கண்டிப்பாக செய்யணும். அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, அதுவும் அவங்க இறந்த திதியில் திதி கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது. அவ்வளவு அற்புதமான இந்த தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு முடிந்த அளவு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, வீட்டில் அவங்களை நினைத்து உணவு சமைத்து படையல் போடுவது, காக்கைக்கு உணவு வைப்பது, முடிந்தவரை அன்னதானம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து பித்ரு தோஷத்திலிருந்து வெளிவந்து முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா அமாவாசை நாளில் சிதார்த்தம் செய்வது பித்ரு தோஷத்தை நீக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதிலும் குறிப்பாக மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் திதி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது. ஏன்னு பார்த்தோன்னா பரணி மகாபரணி அப்படின்னு சொல்லப்படும். அதே போல் அட்சய திருதியை அன்னைக்கு வரும் நாளில் பித்ருகளுக்கு சிதார்த்தம் செய்தோன்னா பித்ரு தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி நாட்களில் குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையில் இந்த திதி கொடுப்பது நம் வாழ்வில் மட்டுமல்ல, நம் சன்னதி வாழ்விலும் நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் காளஹஸ்தி அல்லது ராமேஸ்வரம் சென்று அங்கு பித்ரு பூஜை செய்தோன்னா பித்ரு தோஷம் நிவர்த்தியாகி சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாமே செய்தாலும் கூட முடிந்தவரை இந்த பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பந்தநல்லூர் அப்படின்ற ஊரில் போய் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் தாயாருக்கும் நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, ஈசனுக்கு வில்வ இலையை வாங்கி சாற்றலாம். இந்த ஒரு பொருளை நல்லெண்ணெயும் வில்வ இலையையும் ஈசனுக்கும் தாயாருக்கும் வழங்கி நம்ம ஆசிர்வாதம் பெற்றுக்கிட்டோன்னா இந்த பித்ரு தோஷத்திலிருந்து முற்றிலுமாக வெளிவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.